ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஜப்பானீஸ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஸ்கூல் ஸ்டோரி. ஸ்கூலில் நடக்கிற மறக்க முடியாத ஞாபகங்கள், க்ரெஸ்ஸு, லவ்வு அதுதான் இந்த ட்ராமாவில் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி மாதிரி இருக்கும். வாங்க இப்போ இந்த ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அப்படியே இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாமல் பெரிய பெரிய லைக்ஸும் பண்ணிக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போகலாம். எடுத்தோடனே ஒரு பொண்ணை கட்டுறாங்க. இவ தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோயின் சூசிமி யொசானா. இவன் வந்து கிராமத்துலேருந்து இப்போ தான் சிட்டிக்கு டோக்கியோ நகருக்கு வந்திருக்கா படிக்கிறதுக்காக. அதோட அவங்க அங்கிள் வீட்டுக்கு போகிறதுக்காக வந்திருக்கா. மொதல் இவ்வளோ பெரிய நகரத்தை பார்த்தோன்னா அவளுக்கு அப்படியே ஆச்சரியமாக இருக்குது. என்னது இந்த ஊர் இவ்வளோ பெருசாக இருக்குது, இது அங்கிளோட அட்ரஸை வச்சுக்கிட்டு எப்படி அங்கிளை தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கோவத்தட்டையே அட்ரஸ் கேட்டு பாவம் அங்கே இங்கே அலைஞ்சிக்கிட்டு இருந்தது தான் மிச்சம் ஒழிய அவளுக்கு வீடு எங்கே இருக்குன்றே தெரியல. கடைசியில் அவளுமே டயர்டாகி ஒரு பார்க்கில் உட்காந்துரு. ஐயோயோ இதுக்கு மேலே என்னால் எங்கேயும் நகல முடியாது, அதை விட நம்மளுக்கு வயிற்ற வேறு பசி கில்லுது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்த ரைஸ் கேக்கை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அப்பதான் அப்படியே யோசனை பண்ணி பார்க்குறா. அதாவது அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் தான் நம்ம ஹீரோயினை வந்து படிப்புக்காக இந்த டோக்கியோ அனுப்பியிருப்பாங்க. ஐயோ டோக்கியோவை நானும் அங்கே போக மாட்டேன், என்னையே அங்கே அனுப்புறீங்கன்னு. ஆமாம்மா இங்கே படித்தாலும் சரியாக வராது, நீ அங்கே படித்தா தான் நல்லா படிக்க முடியும், உனக்கு ஒரு நல்ல வேலை பழக்க வழக்கங்கள்லாம் மாறும், உனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைப்பாங்க, அங்கே அங்கிளும் இருக்காங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொன்னா. அங்கிளா? எந்த அங்கிள்? நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி. அவர் எனக்கு தூரத்து வருமா, ஆனால் கண்டிப்பாக உன்னை அங்கே வர சொல்லியிருக்காரு, நீ அங்கே போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் அவங்க அம்மா அப்பா அனுப்பி வச்சிருக்காங்க. அதோட நம்ம ஹீரோயின் இந்த டோக்கியோ நகருக்கு வந்திருக்கா. ஆனால் அவன் அங்கிளோட அட்ரஸை சரியாக கண்டுபிடிக்க முடியாமல் பார்க்கில் உட்காந்துக்கிட்டு இருக்கா. அப்போ தான் ஷூட்டிங் லைட் போகுது. இதை பார்த்துக்கிட்டு இருந்தவ அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு மயக்கமா என்னன்னு தெரியல. அப்படியே எந்திரிச்சுட்டவ அப்படி மயங்கி கீழே விழ போகும்போது ஒரு கை வந்து தாங்கி பிடிக்குது. அதுக்கு பிறகு அது யாரு என்னன்னு தெரியல. நம்ம ஹீரோயின் கண் முழிச்சு பார்த்தோன்னா என்னவா முழிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி ஒரு உருவம் வந்தோன்னே அவள் பயந்துடா. ஐயோ நீங்கள் யாரு அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு எந்திரிச்சோன்னா அப்பா நீ முழிச்சிட்டியா, நான் கூட என்னன்னோ ஏதோ பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினை யாருன்னு தெரியலேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ தான் இன்னொருத்தர் ஓடி வந்து ஐயோ நீ வந்துட்டியா, கண் முழிச்சிட்டியா, நான் ரொம்ப பயந்துட்டேன், சரி நான் சரியான இடத்துக்கு வர முடியாமல் போயிடுச்சு, நீ மன்னிச்சிடு அப்படிங்கிற மாதிரி சார். நம்ம ஹீரோயின் நீங்கள் யாருன்னு சொன்னேன். அதுக்கு அவரை நான் தான் உங்களோட அங்கிள், ரொம்ப நாளாச்சுல பார்த்தாதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நம்ம ஹீரோயின் ஆமாம்மா சின்ன வயசில் பார்த்தது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் இது என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. ஓ இதுதான் என்னோட ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொன்னேன்னா நம்ம ஹீரோயின் ஓ அப்படியான்னு சொல்லிட்டு ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னால் அவரும் வகை வகையாக சமைச்சு கொடுக்க நம்ம ஹீரோயின் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ தான் அவளும் பார்த்துட்டு ஆமாம் அங்கே இருக்கிறவர் யார் அப்படிங்கிற மாதிரி அவங்க அங்கிள்கிட்ட கேட்டேன்னா ஓ அதுவா, அவர் நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு அடிக்கடி வர கஸ்டமர், ரொம்ப நல்ல பையன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் அவனை ஒரு மாதிரியாக பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ தான் அவன் அங்கிள்னு சொல்கிறாங்க இவன் பேர் சான்சாய், இவன் ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த சான்சாய் நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வந்து ஆமாம் உன் பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டேன்னா அதுக்கு நம்ம ஹீரோயின் சூசின் யொசானா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஓ அப்படியா, ஆனால் இந்த பேர்லாம் சொல்லி நான் உன்னை கூப்பிட மாட்டேன், உன்னை நான் சான்சானே கூப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இவளும் சரிங்கிற. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு வர. பாவம் கிராமத்துலேருந்து வந்துக்கிறனால நான் ஸ்கெட்லாம் லாங்காக போட்டிருக்கா. ஆனால் அங்கே உள்ள கேர்ள்ஸ் எல்லாரும் என்ன இந்த பொண்ணு ஒரு மாதிரியாக இருக்கா, ஒருவேளை ஹோம் டவுன்லேருந்து வராளா அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின்மே ரொம்ப தயக்கமாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் பின்னாடி இருந்து ஒரு குரல், ஏ நீ கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க டீச்சரை மீட் பண்ணணும் சரியா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் திரும்பி பார்க்குறா, நிற்கிறது வேற யாரும் இல்லை, நேற்று சான்சாய் பார்த்தா, நேற்று ஒருத்தனை பார்த்தால சான்சாயின்ட்ட, அவன் தான் அந்த ஸ்கூல் டீச்சர் போல் இருக்குது, நம்ம ஹீரோயினோட கிளாஸ் டீச்சரும் கூட. அதோட நம்ம ஹீரோயினையும் கிளாஸ் கூட்டிகிட்டு வந்துட்டு அதோட நம்ம ஹீரோயினை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு அந்த சார். பண்ணி வச்சுட்டு நீ அங்கே போய் உட்காந்துக்க லாஸ்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு மொமோரா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம டீச்சர் கேட்டோன்னா அதோட அவனும் காதில் வாக்மேன் வச்சுக்கிட்டு இருந்தவன் அதோட கலட்டி வைக்கிறான். இவன் தான் நம்ம ட்ராமாவோட இன்னொரு ஹீரோ. அதோட கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு புக்கு எதுவும் எடுத்துகிட்டு வரல போல இருக்குது. ஆனால் மொமோராவை பார்த்து புக்கை நம்ம ஷேர் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அவனை புக்கை காட்டுறான். ஆனால் நம்ம ஹீரோயின் ஓகே அப்படிங்கிற மாதிரி டேபிள் அப்படி பக்கத்தில் தள்ளிக்கிட்டு வந்து புக்கை டச் பண்ணும்போது தெரியாமல் அவங்க விரலில் பட்டுருது. உன்னை டக்குன்னு கையை எடுத்துட்டு உன்னை நீனே படிச்சுக்கோ, இந்த புக்கை நீனே வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி தள்ளி விட்டுட்டு அவனும் டேபிள் நம்பிக்கிட்டு போய் உட்காந்துறான். இதெல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, ஏன் இப்படி நடந்துக்கிட்டேன், அப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு எதுவுமே புரியாமல் அப்படியே முழிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. அதோட கிளாஸ் முடிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் நம்ம டீச்சர் சான்சாயை பார்க்குறா. பார்த்தோன்னா மற்ற ஸ்டூடெண்ட்டை நல்லா ஜாலியாக பேசி சிரிச்சிட்டு இருக்கானா. இதை பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே நம்ம டீச்சரை ரொம்ப பிடிச்சி போயிடுது. அதோட நம்ம ஹீரோயினும் லஞ்ச் பிரேக்கில் சாப்பிட்றதுக்காக ஸ்கூல் டெரஸ்க்கு வர வந்தவ சாப்பாட்டை வச்சுட்டு தரையில் வந்து நம்ம கோயிலில் உருள்ற மாதிரி அப்படியே இங்கிட்டு உருண்டுக்கிட்டு இருக்கா. அப்போ தான் ஒரு சவுண்டு கேட்குது, என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் பார்க்குறா. பார்த்தா நம்ம டீச்சர் தான். ஆமாம் நீ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காண்ட. ஓ அதுவா, அது ஒன்றும்
இல்லை சார், சாப்பிட்றதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து இந்த மாதிரி தான் கும்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம டீச்சரும் ஓகே ஓகே அது இருக்கட்டும், ஆனால் நீங்கள் எல்லாம் அடிக்கடி வரக்கூடாது, ஏன்னா இந்த இடத்துக்குலாம் நீ வரக்கூடாது, இதெல்லாம் தடை செய்யப்பட்ட இடம்னு சொன்னால், ஓ அப்படியா சார், நான் தெரியாமல் வந்துட்டு என்னை மன்னிச்சிடுங்க, இனிமேல் நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அவளும் லஞ்ச் பாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகும்போது, அம்மா கொஞ்சம் இரு, நீ ஏன் தனியாக வந்து சாப்பிட்றான்ட்டு. இல்லை சார், நான் புதுசு தானே, அதனால் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை, ஆனால் எங்கள் ஊரில் எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தெரியுமா, நாங்கள் எல்லோரும் ஜாலியாக விளாடுவோம், ஒன்றா சாப்பிடுவோம், ஒன்றா போவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், நம்ம டீச்சரும் ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் வந்து கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயின் ஆமாம் சார், அதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும், ஆனால் இங்கே நான் புதுசாக, அதனால் யாருமே என் கூட பழக மாட்டாங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா, அதுக்கு டீச்சரும் ஓ அப்படியே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வேணா அவன் ஃப்ரெண்டாக இருக்கேன், என்னையோட லஞ்சை நீ ஷேர் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே அவள் தலையில் கை வச்சுன்னா, நம்ம ஹீரோயின் என்னது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறா. ஆமாம் ஆமாம், இனிமேல் நீ நானும் ஃப்ரெண்டாக இருக்கலாம், உன் லஞ்சை நானும் இனிமேல் ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொன்னா, நம்ம ஹீரோயின் ஓகே ஓகே நான் இப்போ கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் பேந்தன்னு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வர. அதோட செரிஞ்சிட்டு ஸ்கூல் விட்டு போகும்போது அப்போ தான் அந்த மொமோராவை பார்க்குற. பார்த்தா அவன் ஷூ எடுத்து மாட்டிக்கிட்டு இருக்கான். ஆனால் இவளும் பார்த்துக்கிட்டு இருந்தவன், இவன் எதுக்கு நம்மள்ட்ட அந்த மாதிரி கிளாஸ் வியர்டாக நடந்துக்கிட்டான்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். ஓ மொமோரா நெல்லு அப்படிங்கிற மாதிரி அவளும் கூப்பிட்றான். அவனை திரும்பி பார்த்துட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டேன்னா, நீ புக்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னா, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் திரும்ப போய்கிட்டு இருக்கான். கொஞ்சம் நெல்லுமேன்னு சொல்லிட்டு ஓடி வந்து அவன்கிட்ட கையை டக்குன்னு பிடிச்சிடாலா. அவனும் அப்படி பயந்துறான். என்ன பண்ணுறா, கையெடு அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு கையை உதறி விட்டுட்டு அப்படி போய்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோயின் ஏன் இவன் இப்படி நடந்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி, உனக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அவளும் கேட்டுக்கிட்டே வர. அவனும் தள்ளி போய்கிட்டே இருக்கான், அப்படி வாயில் கையை வச்சு மூடிக்கிட்டே. உடனே ஓ அப்படியா, அப்போனா நீ வந்து கேர்ள்ஸ்னால் ரொம்ப சையாக ஃபீல் பண்ணுவியோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோன்னு விரலை வச்சு அவனை அங்கே எங்கே டச் பண்ண அவனை பயந்து தள்ளு 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 அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே போகிறான். அப்போ தான் மம்மரும் சொல்கிறான், லேடிஸ்னால் கொஞ்சம் எனக்கு அலர்ஜி, நான் அதனால் தள்ளியே இருப்பேன், இது யார்ட்டையும் நீ சொல்லிடாதப்பா அப்படிங்கிற மாதிரி. என்னது யார்ட்டையும் சொல்லக்கூடாதா, சரி சரி நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், ஆனால் அதுக்கு பதிலாக நீ எனக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதுக்கு அவனும் கேட்குறான், என்னது நான் உனக்கு பண்ணணுமா என்னண்டு, நீ இனிமேல் என் கூட ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதுக்கு மம்மராவும் கேட்குறான், ஏன் நான் உனக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும்ண்டு, ஏன்னா நான் அந்த ஊருக்கு புதுசாக, எனக்கு யாருமே இல்லை, இந்த கிளாஸில் யாருமே என் கூட பேச மாட்டேங்கிறாப்பா, ப்ளீஸ்ப்பா நீயாவது என்னை ஃப்ரெண்டாக ஏற்றுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினும் ரொம்ப கெஞ்சி கேட்டோன்னு அவனும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். ஆனால் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத தூரமாக நின்று நம்ம டீச்சருமே வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. அதோட அடுத்த நாள் மறுபடியும் ஸ்கூலுக்கு வரும்போது நம்ம ஹீரோயின் நம்ம மொமோராவை பார்த்துட்டு நெல்லு எங்கே போய்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அவனும் எதுவுமே சொல்லாமல் போய்கிட்டு இருக்கான். இவளும் ஓடி வரா, நேற்று நீ சொன்னீரே என்னை ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிறேன்டி, என்னை ஃப்ரெண்டாக ஏற்றுக்குப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அவனும் சரி சரி பாபா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே அப்படியே கிளாஸ் ரூம் போகிறாங்களா. உடனே அங்கே உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்டும் அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க, என்னது மொமோரா ஒரு கேர்ள்ஸோட பேசுகிறான், என்னோட ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அப்படியே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பொண்ணு இவனை ரொம்ப அப்படியே குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனால் மம்மாவோட ஃப்ரெண்டு வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஃப்ரெண்ட் ஆகிறாங்களா. அப்போ தான் அங்கேருந்து இன்னொரு கேர்ள் வர, அவள் பேர் ஓயாக்கா. அவள் வந்து நம்ம ஹீரோயினை பார்த்து ஹாய் என் பேர் ஓயாக்கா அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் ஏன்ஸோ அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறா. ஓ அப்படியா, சரி சரி இனிமேல் நம்ம எல்லோரும் ஒன்றா ஃப்ரெண்டாக இருக்கலாம், அதுவும் இல்லாமல் நாளைக்கு நம்ம ஸ்கூல்லேருந்து ட்ரிப் வரும், ஸோ நம்ம எல்லோரும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இது கேட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. வாவ் அப்படியா, எனக்கு உடனே டக்குன்னு இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு கிடச்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அந்த யோயாக்காவை வந்து நம்ம மம்மாட்ட பார்த்து நீனும் நாளைக்கு எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அவனை எதுவுமே பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்கான். அதுக்கு நம்ம ஹீரோயின் நீ மட்டும் என்ன தனியாக போக போகிறா, நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அந்த மொம்மக்காரங்க ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அந்த ஒயாக்காக்கு ஒரு மாதிரியாக ஃபீல் பண்ணுறா. அதாவது நம்ம ஹீரோயின் மேலே என்னமோ தெரியல, அவளுக்கு ஒரு கோவமாக அப்படி ஒரு பார்வை பார்க்குறான். நம்ம கூப்பிட்ட ஒரு பதில் சொல்லலை, இவளுக்கு போய் பதில் சொல்கிறானே அப்படிங்கிற மாதிரி கோவமா என்னன்னு தெரியல, நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரியாக பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் ஸ்கூல் ட்ரிப்புக்காக எல்லாரும் ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த இடம் வந்து ஒரு மவுண்டன் மாதிரி இருக்குது. அங்கே ஒரு ரிவரில் வந்து எல்லாருமே ஃபிஷ் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஃபிஷ் மாட்டிடுது. பார்த்தா அந்த மொம்மக்காரவும் வந்து ஃபிஷ் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கு ஒரு ஃபிஷ் கூட கிடைக்கல போல இருக்குது. அப்போ ஒய்யாக்கா வந்து மொம்மரம் உனக்கு ஒரு ஃபிஷ் கூட கிடைக்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு அவனும் எனக்கு எப்போவுமே ஃபிஷ் பிடிக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்காது, ஏதோ நீங்களாம் கூப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு தான் வந்தேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பேசுகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போகும்போது நம்மளோட ஹீரோயினுமே அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. மொம்மக்காரா என்ன போகிறா நீ ஃபிஷ் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி. இல்லை எனக்கு இதெல்லாம் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அவனு சொல்லிட்டு போகிறான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஒய்யாக்காக்கோ நம்ம ஹீரோயின் மேலே என்னன்னு தெரியல செம்ம காண்டா வருது. அப்படி பக்கத்தில் வந்து நம்ம ஹீரோயின்ட்ட சொல்கிறா, சார் சொன்னாங்க அங்கே ஒரு வுட் ஹவுஸ் இருக்கான், அங்கே நம்மளுக்கு தேவையான வுட்டெல்லாம் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வர சொன்னாங்கன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் அப்படியே அந்த வுட் ஹவுஸ் எங்கே இருக்குன்ட்டு அந்த மவுண்டனுக்கு பின்னாடி இருக்கிறதா சார் சொன்னாங்க, நீ போய் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோயின் போய் நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு இருந்தவன் அப்போ தான் கவனிக்கிறேன் அவன்
காட்டு பக்கமாக போய்கிட்டு இருக்கிறத இவ எங்கே போகிறா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் சன்சைஸ் சாரும் வராரு. வந்துட்டு ஓகே ஓகே ஃபிஷ் பிடிச்சலாம் போதும், மழை வர மாதிரி இருக்குது, எல்லாரும் கேம்புக்கு திரும்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. இங்கே நம்ம ஹீரோயினை பார்த்தா காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டா. என்னது ஒன்றுமே தெரியல, எல்லா வழியும் ஒரே மாதிரியாக இருக்குது, ஃபோனில் வர டவர் வேறு இல்லையா, இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பயந்துக்கிட்டு அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கும்போது அந்த நேரம் பார்த்து மொமக்காரான் வந்துடுறான். வந்துட்டு நீ எதுக்கு தனியாக இங்கே வந்தான்னு கேட்டோன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வந்து உட்டு எடுக்கலான்னு வந்தேன், ஆனால் நான் வந்து வழியெலாம் ஒன்றும் தவறலப்பா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போதே கால் தடு மாதிரி பாவம் கீழே விழுக இவளை கையை எட்டி பிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவனுமே சேர்ந்து விழுந்துறாங்க. அதோடு இங்கே அப்படியே கட் பண்ணி காட்டுறாங்க கேம்ப்பு. அப்போ தான் சாருக்கு தெரிய வருது மொமக்காராவும் சான்சானும் இன்னும் வரவே இல்லைன்ட்டு. ஐயோ அவங்க எங்கே போனாங்க, அவங்கள எப்படி மிஸ் பண்ணீங்க, நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா, இந்த மவுண்டனில் எங்கே போய் தேர்றதுன்னு அவர் பதறிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒய்யாக்காவா ஒன்றுமே தெரியாத மாதிரி அமைதியாக இருக்கா. இங்கே நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினும் அப்படியே வந்துக்கிட்டு இருக்காங்க. காட்டில் எல்லா வழியும் ஒரே மாதிரியாக இருக்குது, அவங்களுக்கு எங்கிட்டு போகிறதுன்றே தெரியல. அவங்களும் அங்கே அங்கேயும் தேடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம என்னமோ தப்பான ரூட்டில் போகிறோன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லும்போது அதுக்கு மொமரோ சொல்கிறான், எனக்கு தெரியாது, எல்லாம் ஒன்னால தான், எது எப்படியோ இங்கேருந்து நம்ம போய்கிட்டே இருக்கோம், வேற வழியே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா மேகமெல்லாம் கருத்துக்கிட்டு அப்படி பயங்கரமான இடி மழை வருது. அதோட அங்கே ஏதோ ஒரு கூடார மாதிரி இருக்குது. அங்கே நம்ம ஹீரோவும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு குளிர் தாங்க முடியல. ஆனால் நம்ம ஹீரோ தான் அவங்க போட்டிருந்த கோட்டை கழட்டி இதை போட்டுக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் அந்த கோட்டையெல்லாம் எடுத்து மாட்டிக்கிறா. இருந்தாலுமே அவளுக்கு ஒரு குளிர் தாங்க முடியல போல இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி அப்படியே சோர்ந்து போயிடா. எனக்கு தூக்கமாக வருது, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவனும் பயந்துறான். என்னாச்சு, எனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது இல்லை எனக்கு என்னன்னு தெரியல, பயங்கரமாக தூக்கமாக வருது அப்படின்னு சொன்னா அவனை என்னாச்சுன்னு பக்கத்தில் வந்து உட்காரும்போது அவன் தோலையே அப்படி சாஞ்சிரா. அவனுக்கும் ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு. என்ன இப்படி பண்ணுறா, எந்திரின்னு சொல்ல அவளை அப்படி நல்லா அசந்து தூங்கிறா. அதோட ஒரு வழியாக மழை விட்டோன்னா அவனும் சான்சான் எந்திரி, சீக்கிரம் வா, இங்கேருந்து கிளம்பி போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவளை கூப்பிட அவளோ என்னால் எந்திரிக்கவே முடியல, என்னன்னு தெரியல, எனக்கு கண்ணையே ஓப்பன் பண்ண முடியல, எனக்கு அவ்வளோ தூக்கமாக இருக்குது அப்படின்ட்டு சரி வா இங்கேருந்து போகலாம்னு சொல்லிட்டு அவனும் தோளில் கையை போட்டுட்டு அவளை அப்படி தூக்குறான். ஆனால் அவளோ அப்படி தூங்கிக்கிட்டே கீழே விழுகிறாளா. அவனால் அதுக்கு மேலே தூக்க முடியல. எந்திரிப்பா வாப்பா போகலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே நல்லவள நம்ம சான்சாய் சார் வந்துடுறாரு. உமக்காரான் இங்கே தான் இருக்கியா, சான்சானும் உங்களோட தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் கவனிக்கிறா. இவ அப்படி மயக்கப்பட்டு விழுந்த மாதிரி கிடக்குறா. என்னாச்சு இவளுக்கு அப்படிங்கிற மாதிரி என்னன்னு தெரியல சார், இவ ரொம்ப தூக்கமாக வருதுன்னு சொன்னா சான்சான் எந்திரி, உனக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு அவளும் சான்சாய் சாரை பார்த்துட்டு, சார் இங்கே என்ன ஜிபிஎஸ் வச்சுருக்கீங்களா, என்னென்ன தொலைஞ்சு போகும்போதெல்லாம் கரெக்டாக என்னை தேடி வந்துடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அவனை சிரிச்சுக்கிட்டு ஆமாம் உன் மேலே நான் ஒரு ஜிபிஎஸ் வச்சுக்கிறேன், அதை வச்சு தான் நான் வந்துட்டேன், எனக்கு தெரியும் நீங்கள் என்னை எப்படி கண்டுபிடிச்சி வந்துடுவீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொன்னோன்னா அதுக்கு சான்சாய் சாரும் சரிவா இங்கேருந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே உப்பு மட்டும் மாதிரி தூக்கிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. இதெல்லாம் மொமக்கராகவும் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னமோ தெரியல அவனுக்கு ஃபேஸ் எல்லாம் அப்படி மாறுது. அதோட ஒரு வழியாக எல்லாரும் கேம்புக்கு வந்து சேர்ந்துறாங்க. நம்ம ஹீரோயின் அப்போ தான் அப்படி கண் முழிச்சு பார்க்குறா. பார்த்தா ரூமில் இருக்கிற மாதிரி இருக்குது. இவ கண் முழிச்சோன்னே பார்த்தா சான்சாய் சார் தான் பக்கத்தில் நிற்கிறாரு. என்னம்மா கண் முழிச்சிட்டியா, ரொம்ப நான் பயந்துட்டேன், இப்போ உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னேன்னா அம்மா நீ எதுக்கு தனியாக அந்த மவுண்டன் பக்கம் போனா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு சார் நீங்கள் தானே அந்த வுட்டு கேட்டீங்க, அதனால தான் நான் வுட் ஹவுஸ்ன்னு சொன்னேன். என்னது வுட் ஹவுஸா, என்னது உளறா அப்படின்ட்டு ஒன்றும் நம்ம ஹீரோயினுக்கு அது ஒன்றும் இல்லை சார், நான் ஏதோ உளறேன், எனக்கு சரியாக எதுவுமே ஞாபகம் இல்லை, நான் எப்படி அங்கே போனேன்னு தெரியலன்னு சொன்னால் சரி ஒன்றும் பயப்படாத, இப்போ நீ சேஃபாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி இரு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே போய் டக்குன்னு லைட் ஆஃப் பண்ணுறாரா. ஆனால் இவன் என்னாச்சு, எதுக்கு சார் லைட் ஆஃப் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது அப்போ தான் ஒரு பாக்ஸை ஓப்பன் பண்ணுறாரு. அந்த பாக்ஸ்லேருந்து விண்மீனிங் பூச்சிலாம் அப்படி பறக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின்மே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் சந்தோஷப்படுறத பார்த்துட்டு சாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாப்புல. அப்படியே பக்கத்தில் வந்தவர் நம்ம ஹீரோயின் நெத்தியில் கை வச்சு உனக்கு ஒன்று இப்போ ஃபீவர் இல்லையில, நல்ல வேலை உன் ஃபீவர்லாம் குறைஞ்சிருச்சு, சரி நல்லா ரெஸ்ட் எடு, நான் வெளியே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து கிளம்பி போனோன்னே நம்ம ஹீரோயினுக்கு அப்போ தான் என்னமோ மூச்சே வந்த மாதிரி இருக்குது. அப்புறம் என் நெத்தியை தொட்டாரு. ஆனால் அவர் கை என்னமோ ஜில்லுன்னு தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு ஏன் உடம்புலாம் அப்படி சூடாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ஒரு விதமான புது ஃபீலிங்காக இருக்குது நம்ம சார் மேலே. அதோட நம்ம ஹீரோயின் அடுத்த நாள் கிளாஸ்க்கு வரும்போது அந்த யோயாக்காவை பார்த்து அம்மா நீ எதுக்காக போய் சொன்னா, சார் தான் உட்டு எடுத்துகிட்டு வரான்னு சொன்னாங்கன்ட்டு, ஏன் உனக்கு என் மேலே கோவம் அப்படிங்கிற மாதிரி அவளும் கேட்குறா. ஆனால் அவளை எதுவுமே சொல்லாமல் அப்படியே அரகண்டாக நின்றுக்கிட்டு இருக்கா. என்னாச்சு, நான் உன்னை என் ஃப்ரெண்டுன்னு தானே நினச்சேன், எதுக்கா என்கிட்ட போய் சொன்னா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அவளை என்னது நீ ஃப்ரெண்டா, பட்டிக்காட்டிலேருந்து வந்துட்டு நீ என்னோட ஃப்ரெண்டாக, உன்னோட ட்ரெஸ்ஸும் ஆளும் இதுவும் பாருங்களேன், நீலாம் எனக்கு ஃப்ரெண்டாக, உன்னையெல்லாம் என் ஃப்ரெண்டாக எடுத்துக்கவே எனக்கு ரொம்ப அசிங்கம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பேசணுன்னு நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. சலுப்புன்னு கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சிட்டு நீ வேணா அப்படி நினைக்கலாம், ஆனால் நான் அப்படி நினைக்கவே இல்லை, நானாக உன்னைய நல்ல ஒரு ஃப்ரெண்டாக தான் நினச்சேன் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேருக்கும் பயங்கரமான சண்டை வந்துடுது. ரெண்டு பேரும் மாற்றி திட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அவளும் வாய் தவறி ஒய்யாக்காவும் சொல்லிடுறா,
நான் ஒன்றும் உன் மேலே விருப்பப்பட்டு ஒன்றும் ஃப்ரெண்டாக ஆக்க வரல, நான் மொமக்கராகத்தான் வந்தேன், நீ அவங்க கூட பேசுகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே கீழே பிடிச்சி தள்ளிடுவா. நம்ம ஹீரோயினுக்கு அப்போ தான் எல்லா உண்மையும் புரியும். ஆனால் இந்த ஒய்யாக்காவும் ஐயோ தெரியாமல் வாய் தவறி உளறிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி தலையை சொரிஞ்சிக்கிட்டு இருப்பா. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோவும் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வந்துடுவாங்க. நம்ம ஹீரோயின் கீழே விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு உங்கள் 2 பேருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோயினும் அந்த இடத்துல வந்து சமாளிச்சிருவா. அதுவா அது ஒன்றும் இல்லை, நாங்கள் 2 பேரும் ரெஸ்லிங்காக பழகிக்கிட்டு இருக்கோம், அதாவது ஸ்போர்ட்ஸ் டேலாம் வருதுல்ல, நாங்கள் கலந்துக்கலான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இந்த ஒய்யாக்கா காலத்தில் வந்து அப்படி அணைச்சிக்கிட்டு நாங்கள் 2 பேரும் இப்போ சண்டை பிடிக்கிறோம், எங்கள் கூட நீங்களும் ஜாயின் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸு மாதிரி பார்த்து கேட்டோன்னு அவங்களும் ஐயோ ரெஸ்லிங்களா எனக்கெல்லாம் வேண்டாப்பா, இதெல்லாம் எங்களுக்கு சுத்தமாக வராதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகிறாங்க. அந்த மொமக்கராக்கு ஏதோ ஒரு டவுட்டு இருந்தாலுமே நம்ம ஹீரோயினே அந்த ஒய்யாக்காவும் அப்படி பார்க்க அவளா நீ என்ன வரியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்குறா. அவனா இல்லை அப்படிங்கிற மாதிரி தலையாட்டிட்டு போனோன்னா இந்த ஒய்யாக்காவும் சரி கையை எடுமா எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயினை அதோட கையை எடுத்துட்டு சொல்கிறா. நீ என்ன நினச்சி வந்து பேசுனியோ எனக்கு தெரியாது, ஆனால் அந்த கிளாஸ்லேயே என்னை மதித்து என்னை ஃப்ரெண்டாக எடுத்துக்கிற நீ தான், அதனால் நான் உன்னை வந்து உண்மையிலே ஃப்ரெண்டாக நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொன்னோன்னே அதுக்கு அந்த ஒய்யாக்காவும் என்னதோ நீ என் ஃப்ரெண்டா, நீலாம் என் ஃப்ரெண்டாக இருக்கணும்டா, நீனும் கொஞ்சமாவது அழகாக இருக்கணும், உன்னோட ட்ரெஸ்ஸும் ஹேர் ஸ்டைலும் பாருங்களேன், இதெல்லாம் நீ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி உன்னை நான் ஃப்ரெண்டாக ஆக்கிக்கலாமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒய்யாக்காவும் அங்கேருந்து கிளம்பி போகிறா. அதோட அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு வரா. இப்போ லாங் ஸ்கெட் இல்லாமல் இவளும் கொஞ்சம் ஷார்ட்டான ஸ்கெட் போட்டுட்டு வரா. அப்போ அங்கே வந்து ஒய்யாக்கோட ஃப்ரெண்ட்ஸும் ஏன்ஸோ நீ ஆளே மாறிட்டா, பரவாயில்லையா, ஸ்கெட்டு நல்லா ஷார்ட்டாக போட்டிருக்கா, எங்களை மாதிரி ஆகிட்டியே, ஆனாலும் ஏதோ ஒரு மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் என்ன மிஸ்ஸிங் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. இருக்கும்போது இந்த ஒய்யாக்கா வந்துட்டு உன்னோட ஹேர் ஸ்டைல் தான் இன்னும் பட்டி கடத்தனம் மாறவே இல்லைப்பா அப்படின்னு சொன்னா நம்ம ஹீரோயின் நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. நீ என் கூட வா, உன்னை ஆளையே மாற்றுறேன்னு சொல்லிட்டு அந்த ஒய்யாக்கா தான் நம்ம ஹீரோயினோட ஹேர் ஸ்டைல்லாம் மாற்றி நல்லா மேக்கப்லாம் பண்ணிவிட்டு உன்னை பார்க்கையில எவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரியுமா, நான் கண்ணாடியை காட்டுறேன்னு சொன்னேன். அதுக்கு நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், என்னோட ஃபோன் வந்து கிளாஸ் ரூமில் இருக்குது, நான் போய் எடுத்து நானே அதில் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிளாஸ் ரூமில் ஃபோன் எடுக்க வரா. அப்போ அங்கே நம்மளோட சார் சான்சாயும் வராரு. அதோட அவர் வர சத்தத்தை கேட்டோன்னு ஐயோ அவரை பார்த்தா என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பயந்து ஓடி போய் உன்னை ஸ்க்ரீனுக்கு பின்னாடி போய் நின்றுக்கிறா. அப்போ உள்ளே வந்த நம்ம சாரை அப்படி பார்த்துட்டு யார் சான்சானா என்ன ஒளிஞ்சு 2 விளாண்டுக்கிட்டு இருக்கா, என்னாச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிட்டே ஸ்க்ரீனை அப்படியே நகட்டுறாரு. பார்த்தா நம்ம ஹீரோட ஹேர் ஸ்டைல் மேக்கப் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவரே ஒரு நிமிஷம் அப்படி ஸ்டன்னாகி அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினுமே பயத்துலேயும் அதிர்ச்சிலையும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே சாரையே பார்த்தபடி நின்றுக்கிட்டு இருக்கா. நம்ம சாரும் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அப்படியே அவள் அழகில் அப்படியே அசந்து போய் அப்படியே எதுவுமே சொல்லாமல் அப்படியே கல் மாதிரி நின்றுட்டு இருக்க. நம்ம ஹீரோயினா சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறா. நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பியுமே நம்ம சாரு தான் அந்த அதிர்ச்சிலேருந்து மீளாமல், அதாவது நம்ம ஹீரோயினோட அழகில் மயங்கி அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கிறாரு. இங்கே நம்ம ஹீரோயினை அவசரமாக வெளியே ஓடி வந்துக்கிட்டு இருக்காளா. அப்போ தெரியாமல் அந்த மொம்மக்காரை அப்படி இடிச்சிடா. அவனும் டக்கு நம்ம ஹீரோயினை பார்க்கும்போது நான் நாளைக்கு வந்து உன்னை மீட் பண்ணுறேன், இப்போ நான் அர்ஜென்ட்டாக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக கிளம்பி போய்கிட்டு இருக்கா. மொம்மக்காரா இவரோட ஹேர் ஸ்டைல் மேக்கப்லாம் பார்த்துட்டு அவனுமே ஒரு மாதிரியாக பார்த்துக்கிட்டு இருக்கான். அதோட ஸ்கூல் ஹாலிடேஸ் போல் இருக்குது. நம்ம சாரும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வராரு. இன்றைக்கி க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரி க்ளோஸ் பண்ணியிருந்தோன்னா இவரும் ஐயோ எனக்கு க்ளோஸா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயின் வந்தவ வாங்க சார் நீங்களா வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து வெளியே போகலாமான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பர்ச்சேஸ் பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினா அது இதுன்னு பேசிக்கிட்டே வரும்போது அங்கே ஏதோ லக்கி வீல் மாதிரி ஒன்று போய்கிட்டு இருக்குது. உன்னை இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன்னா உனக்கு பிடிச்சிருக்கா அப்போ நீனும் போய் வீல் சுற்று அப்படிங்கிற மாதிரி நம்ம சாருன்னு சொன்னோன்னா சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஆசையாக வீல் சுற்ற வரா. ஏதோ ஒரு நம்பர் வந்து அக்வாரியத்துக்கு டிக்கெட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த வின் ப்ரைஸில் போட்டிருக்குது. எப்படியாவது நான் டிக்கெட் வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுமே பயந்துட்டு அப்படி வீல் சுற்றுறா. ஆனாலுமே அவளுக்கு வந்து அந்த நினச்ச நம்பர் கிடைக்கவே இல்லை. இதை பார்த்தோன்னா அவளுமே அப்படி சோர்ந்து போயிடும். ஐயோ நான் நினச்ச நம்பர் கிடைக்கவே இல்லையே, எனக்கு அந்த டிக்கெட் கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரி. அவனை சாரும் கேட்குறாரு உனக்கு என்ன அக்வாரியம் போகணுமான்ட்டு. ஆமாம்மா எனக்கு ஃபிஷ்ஷிங் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஆனால் என்ன நான் தோத்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே உள்ள பெஞ்ச் மேலாம் ஏறி வர நம்ம சார் தான் கீழே விழுந்துடாம அப்படிங்கிற மாதிரி கையை தாங்கி பிடிக்க நம்ம ஹீரோயின் பேசிக்கிட்டே அப்படியே அந்த பெஞ்சு மேலே ஏறி வந்துக்கிட்டே இருக்கா. நம்ம சார் அப்படி கையை பிடிச்சி பேசிக்கிட்டே வராரு. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உன்னை ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த அக்வாரியம் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. இப்படியே 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது சாரும் சரி லேட்டாச்சு நம்மளோட பாதையும் இப்போ முடிய போகுது, நீ கொஞ்சம் கீழே இறங்குறியான்னு சொன்னால் இறங்குறேன் சார் அப்படிங்கிற மாதிரி அவளும் இறங்குறா. அப்போ சொல்கிறா சார் உங்கள் கூட இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது, உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப ஃபன்னாக இருக்குது, நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கு சாரும் சார் ஆமாம் எனக்கும் அப்படி தான், உன்னை பார்க்கும்போது எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குது, உங்களோட பேசிக்கிட்டு தான் நேரம் போகிறதே தெரியலன்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேருமே பேசிக்கிட்டு அப்படியே அங்கேருந்து பிரிகிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு தான் சார் மேலே ஒரு க்ரெஸ் வந்துருச்சு. ஆனால் அவளும் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வரும்போது சார் எப்படா இந்த பக்கம் போவாங்க, கண்டிப்பாக போகும்போது என்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு
கிளாஸ் ரூம் விண்டோவில் வந்து சார் என்னை பாருங்கள் என்னை பாருங்கள் என்னை பாருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து சன்சாய் சார் அங்கேருந்து கிராஸ் பண்ணும்போது அப்படியே யதார்த்தமாக நம்ம ஹீரோயினை பார்த்து சிரிச்சிட்டு போனோன்னா நம்ம ஹீரோயினுக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. என்னை பார்த்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சந்தோஷத்தில் அப்படியே துள்ளி குதிச்சிக்கிட்டு இருக்கா லூஸ் மாதிரி. ஐயோ என்னடா அப்படி பைத்தியம் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது அங்கே மொமாராவும் வந்துடுறான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொன்னா, அதுவா அது ஒன்றும் இல்லையே, என்னோட பேக்கை மறந்து வச்சுட்டு அதான் எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லிட்டு அவள் திரும்புகிறா. ஆனால் அவனை டக்கு நம்ம ஹீரோயின் கணத்தில் கிஸ் கொடுத்துறான். அவ்வளோதான், நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுன்னு தெரியாமல் அப்படி சொல்ல மாதிரி நிற்கிறா. அவனுமே அதுக்கு மேலே எதுவுமே சொல்லாமல் டக்குன்னு அங்கேருந்து வேகமாக அங்கேருந்து கிளம்பி போயிடான். நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியலை, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி தம்மன்னு முழிச்சிக்கிட்டு இருக்கா. திடீர்னு இந்த மொமக்கராக்கு என்னாச்சுன்னு தெரியல. நம்ம ஹீரோயின் மேலே இவனுக்கு என்ன லவ் வந்துருச்சா என்ன? பார்க்கலாம் அடுத்தடுத்த எபிசோடில் அந்த ட்ரையாங்கிள் லவ் எங்கே போய் முடிய போகுதுன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நானும் கிளம்புறேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணலாம். பாய்.